அன்னைக்கு சிபி வாங்கி கொடுத்தான் அந்த மேக்கப் ஜாமான்லாம் என்னன்னு பாரு. இது வந்து இது வாங்கினது நெயில் பாலிஷ். ஓ ஃப்ரீயா? ஏதாவது கலர் எடுத்துக்க சொன்னாங்க. நெயில் பாலிஷ் வாங்கினா எங்க போடவே முடிய மாட்டேங்குது. நம்ம வந்து காலுக்கு போடவே முடியல. இது நல்ல கலர். இருந்ததுலே இந்த கலர் தான். எனக்கு எப்பயுமே நான் மெரூன் தான் போடுவேனா. இந்த மாதிரி கலர்லாம் பார்த்தா எனக்கு மெரூனே இல்ல. இப்ப உள்ள பிள்ளைங்களாம் இந்த மாதிரி தான் கலர் கலரா போட்டுக்கிறாங்க அழகா. அது இந்த கலர் வந்து டார்க் கலரா இருக்குங்களா, அதனால வந்து இது வந்து ரொம்ப பேர் விரும்பி போட்டுக்கிறாங்க. எனக்கு வந்து என்ன கலர்லாம் பிடிக்கல. நார்மல்ட்டா தான் கொடுக்கணும் அப்படி. நான் இதெல்லாம் போட்டதே இல்ல. இதெல்லாம் போட்டா ஏதோ அப்படியே இங்க் அப்புற மாதிரி இருக்கு. நம்ம போட்டாவே மெரூன் கலர் தான் போடுவோம். மெரூன் ரெட்டு. அதனால இதெல்லாம் இருக்கு. இது வந்து வாங்கினப்போ ஏதாவது கலர் 3 கலர் எடுத்துக்க சொன்னாங்க. இருந்ததுல சிபி தான் செலக்ட் பண்ணான். இதை எடுத்துக்க மம்மி அப்படின்னா. அதுக்கப்புறம் பாரு இந்தா அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க ஏதோ முன்னாடி போடணும் பின்னாடி போடணும். எங்க இந்த மேக்கப் எல்லாம் போட்டாச்சுன்னா போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இது என்ன ஃபவுண்டேஷன்ங்களா? பாரு நீதான் உனக்கு தானே தெரியும். ஆமா. என்னது இது? இது வந்து க்ளோ சீரம். சூப்பர் வாசமா இருக்கே. செம்மையா இருக்குதே. இது என்ன சீரம்? அது சீரம், க்ளோ சீரம். இது எப்போ மேக்கப்க்கு முன்னாடி போடுறது. மேக்கப்புக்கு முன்னாடியா? செம்மையா இருக்குதே. மேக்கப்புக்கு முன்னாடி போடுறது. ஏன் நீ கழட்டிட்டியா நீ? அவன் இப்படி போடு. சிபி எதை சொல்லி கொடுத்தானே. இந்த பம்ப் இருக்குதா? அதான் பார்த்தேன். இருக்கா? இல்லையே. இந்த பாரு இது என்னன்னு பாரு. அதுதானே இதுதான். இது வந்து மேக்கப் போறதுக்கு முன்னாடி போடணும் மம்மி அப்படின்னா. ஆமா, இது வந்து நல்ல வாசமா இருக்கு. இந்த நான் இதெல்லாம் வாங்கி ஒரு தடவை வந்து சிபி போட்டு விட்டான், ஒரு தடவை மருமக போட்டு விட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னும் போடவே இல்லை. இது போட்டுட்டு போனா வந்து தேங்காய் எண்ணெய் எல்லாம் தேய்க்கிற மாதிரி இருக்கு. வேலை மாதிரி இருக்கு. எனக்கு துபாயில வந்து தம்பிய நானுமே மேக்கப் ஐட்டம் இது பாக்குறதுக்கு கூட்டிட்டு போக சொல்லணும். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு க்ளோவா. இல்ல துபாயில அந்த லைட்டிங் எல்லாம் நல்லா இருக்குமா. நம்ம லிப்ஸ்டிக் போட்டு ஐப்ரோ போட்டாவே முகம் பிரைட்டா தான் இருக்கு. அதுக்கு இதெல்லாம் போடுறது நான் போடுறது இல்ல. வாங்கி அப்படி சும்மா வச்சிருக்கேன், ஆனா போடுறது இல்ல. இது போட்டீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப ட்ரையா இருக்குல்ல, அப்ப இது மாதிரி போட பாருங்க எவ்வளவு ஷைனிங்கா எவ்வளவு சூப்பரா இருப்பாங்க. இத போட்டுட்டு கூட நீங்க சும்மா ஃபவுண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா போடலாம். அப்படி இல்லைன்னா கூட நீ வந்து பவுடரை போட்டுட்டு இருக்கலாம். அந்த நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ரையா இருக்காது ஃபேஸ், நல்லா ஷைனிங்கா இருக்கும். இது வந்து நம்ம மேக்கப் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட். ஆனா வாசமாவும் இருக்கு, செம சூப்பரா இருக்கு. இது அடுத்தது இது ஃபவுண்டேஷன். இது என்னோட ஸ்கின் கலருக்கு டெஸ்ட் பண்ணி தான் அங்கேயே அவங்க போட்டு இது பண்ணாங்க. ஃபவுண்டேஷனும் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான், நல்லா தான் இருக்கு. அந்த பொண்ணு இந்த கண்ணத்துல போட்டு விட்டு இந்த பொண்ணு நான் சொல்லிட்டேன் எனக்கு வேற எதுவுமே வேணாம், வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் போதும்னு. அப்ப வந்து வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் இந்த கண்ணத்துல போட்டுவிட்டு இங்க பாருங்க வெறும் ஃபவுண்டேஷன் போட்டா எப்படி இருக்கும், இதெல்லாம் போட்டுட்டு தான் நீங்க போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நல்லா பிளெண்ட் ஆகுது ஃபவுண்டேஷன் பாருங்களேன், அப்படியே திட்டு திட்டா இல்லாம சூப்பரா இருக்கு. ஃபாரின் ப்ராடக்ட்னா ஃபாரின் ப்ராடக்ட் தான். ஃபவுண்டேஷன் நல்ல வாசமா இருக்கு, எல்லாமே நல்லா மைல்டா இருக்கு. ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி இல்ல, செமையா இருக்கு, நல்லா இருக்கு. இது கன்சீலர். இது கன்சீலர். இப்பதான் ஒண்ணா சொல்லி சொல்லி தான் தெரியுது எனக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்றதுக்கு பிளாக் மார்க்ஸ் இதெல்லாம் கவர் பண்றதுக்காக நம்ம வந்து போடுறது கன்சீலர். கண்ணுக்கு கீழே நம்மளுக்கு எங்க எங்க கருப்பாலாம் இருக்குதோ அந்த இடத்துல கன்சீலர் போட்டு இது வந்து நல்லா இது மாதிரி பண்ணிடலாம். நீங்க உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட பிடிக்கலன்னா கூடக்கா இந்த கன்சீலரை மட்டும் போட்டு அங்கங்க கருப்பா இருக்கிற இடத்துல போட்டுட்டு அதே மாதிரி லைட்டா கலரா இருக்கல வச்சு பிளெண்ட் பண்ணி பவுடர் அடிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் பிரைட்டா தெரியும். நீ வந்து ஃபவுண்டேஷனை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பிரஷ் வாங்கி கொடுத்தாங்க, இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. இது என்ன எல்லாம் போட்டா ஒரே மாதிரி தான். ஆமா ஆமா, ஸ்பாஞ்ச் இருக்கு. அப்புறம் இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அது சரி, இதையும் யூஸ் பண்ணல. சரி நீ யூஸ் பண்ணலன்னா எனக்கு கொடுத்துரு.
வாங்கி வச்சிருக்கேன். யூஸ் பண்ணலன்னா எப்பயாவது தோணும் போது யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்குன்னு இல்ல வாங்கிட்டு ஃபாரின் ப்ராடக்ட்லாம் கெட்டு போகாம இருக்கும்ல. அது வேணும்னா உன் நாங்க தங்கச்சி பியூட்டிஷியனு ம். யூஸ் பண்ணிக்குவாங்களா? எப்படி யூஸ் பண்றது? நான் போட்டுக்கிறேன், இல்லைன்னா என் மருமக போட்டுக்குது. எப்படி கை திறக்கிறது? நம்மள காசு கொடுத்து வாங்கிட்டு ஓ ஆமாமா, கீழே இப்ப ஸ்பாஞ்ச் வச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் நான் போடவே இல்லை. பரவாயில்ல. தங்கச்சி கொடுக்க மாட்டேங்குதா? முன்ன தங்கச்சி கொடுப்ப, இப்ப மருமக வந்தோன்னு மருமகளுக்கு கொடுக்குறியா? தங்கச்சி எல்லாம் மறந்துருக்கியா? நீங்கதான் அத்தனை இது வாங்கி வச்சிருக்கீங்களா, அப்புறம் இதையும் போய் வாங்கி வச்சிருக்கீங்க. இருந்தாலும் ஃபாரின் ப்ராடக்ட்னா ஃபாரின் ப்ராடக்ட் தானே. அதுவும் மேக்கப்னா எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன். இங்க பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. அவங்க தெரியுதா? தகுந்த மாதிரி தான் போடணும். உன் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி போடல, இது என்னோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி. கையில போட்டு பாத்துருக்கேன், கரெக்டா நானு வாங்கி வச்சிருக்கேன். நான் போட்டாலும் போடனாலும் வச்சுக்குவேன். செமையா இருக்குதுல, நல்லா இருக்கு. பாரு, நான் வாங்கி வச்சிருக்கேன், போட்டாலும் போடனாலும் வச்சிருக்கேன் நானு. சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து நேச்சுரலா இருக்க மாதிரியே இருக்கு. இருந்தாலும் வந்து அதனால நான் ஒரு நாள் இங்க இருக்க வரையும் இதை போட்டு பாரு. சரி சரி, மாதிரி எனக்கு ஒரு போட்டு விடு. ஓகே. எனக்கு போடுறதுக்கு அவ்வளவு சோம்பேறியா இருக்கு. மருமக ஒரு நாள் போட்டு விட்டுச்சு. அது சரி. நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்குக்கா. இது அப்புறம் தான் இது வந்து ஐப்ரோ போடுறதுதான். ஐப்ரோ போடுறது மஸ்காரா கிடையாது, இது ஐப்ரோ போடுறது. நல்லா திக்கா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஓ சரி சரி. ஆமா, ஐப்ரோவுமே கரெக்ட் பண்ணி இது பண்றதுக்கு வந்து நான் வந்து லைட்டா லிப்ஸ்டிக் போடுவேன், அப்புறம் ஐப்ரோ போடுறது. இது வந்து நான் ஒரு தடவை போட்டு பார்த்தேன் எப்படி. ரொம்ப அப்படியே பட்டை அடிச்சு அசிங்கமா இருக்க மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தெரியும், போட்டோ வீடியோக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி இப்படி போடணும். ஆமா, இதோட ஒட்டாது. ஆமா, கரெக்ட் பண்றது, ஐப்ரோ கரெக்ட் பண்றது. ஆமா, இந்த மாதிரி அழகா நல்லா டார்க்கா இருக்கும். பரவாயில்லையே. அத பொண்ணு இன்னும் எடுத்து குடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நான் இது போதுமா, நான் இதையே யூஸ் பண்ணுவேனா என்னன்னு தெரியல. யூஸ் பண்ணிட்டு நம்ம பாக்கலாம். சிபி தான் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்ததுங்க கூட்டிட்டு போய். அது சரி. ஏன்னா ஒண்ணுமே போடாம இப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அழகா இருக்குக்கா, நானுமே ஒண்ணு வாங்கிக்குவேன். நம்ம ஊர்ல என்னதான் வாங்கினாலும் அப்படியே அப்பட மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி இல்ல. அதுதான் நேச்சுரலா இருக்க மாதிரியே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து நேச்சுரலா இருக்க மாதிரியே இருக்கும். அழகா இருக்கு. எப்படி இருக்கியா? சூப்பரா இருக்கு. இனியும் அந்த கடைக்கு கூட்டிட்டு போ, நானும் பார்த்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நம்ம போலான்ட்டு போக முடியாது, போலாம். இந்த வாரம் போலாம். போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி மருமகளும் அந்த கடைக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் போறதுக்கே இல்ல. நாங்க போகும்போது பாப்பா இருக்குல்ல, பாப்பாக்கும் கூட்டிட்டு போக முடியல. அதான் நம்ம போய் நான் ஊருக்கு போறதுக்குள்ள போனாச்சும் நானும் துபாயில இருந்து வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் காட்டிக்குவேன்ல. அப்புறம் தான் இந்த ஐப்ரோ பென்சில். இது என்னவோ இந்த என்னது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்றாங்க. இது என்னவோ எனக்கு கீழே போட்டா எனக்கு வலியுது. எனக்கு போடணும்னு ஆசை இருக்கும், ஆனா வந்து போட்டா பிடிக்க மாட்டேங்குது. வாங்கி இந்த மாதிரி வச்சுக்கிறது. எனக்கு மை போட்டா அதான் இது வந்து காஜல் நீங்க போட்டு என்ன பண்ணா பவுடர்ல வந்து இது பண்ணணும். பண்ணனா அப்படியே கொஞ்சம் நிக்கணுவாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு வீட்டுல இருக்கிறப்ப எனக்கு வந்து இது போடுற ஐப்ரோ இந்த இதெல்லாம் காஜெல்லாம் போடணும்னு ஆசை. ஆனா வந்து போட மாட்டேன், போட்டா பிடிக்காது. போட்டுட்டு கழுவிடுவேன். சும்மா வீட்டுல இருக்கும்போது போட்டு பார்ப்பேன், வெளியெல்லாம் போட்டு போறது இல்ல. அது போட்டா என்னவோ முகம் வித்தியாசமா தெரியுதா இது என்னன்னு தெரியல. அப்புறம் வலிகிற மாதிரி இருக்கும். ஆனா சும்மா வாங்கி வச்சுக்கிறது. இந்த மாதிரி இது கீழே கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கு. அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கண்ணில் அப்படியே வலிஞ்சு வரும். அதுக்குதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஐஷேடோ பிளாக் கலர் பவுடர் எடுத்து நீ வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கணும். பண்ணுனா வந்து கீழே வந்து வலிஞ்சாலும் அந்த பவுடர் வந்து அப்படியே பிடிச்சிக்கும். சும்மா வீட்டுல இருக்கும்போது தான் அதெல்லாம் போட்டு பாக்குறது, வெளியெல்லாம் அதெல்லாம் போட மாட்டேன். எனக்குமே வந்து பார்த்தா மேல வந்து இது மாதிரி வந்து ஐலைனர் போட்டா ஓகேவா இருக்கு, கீழே வந்து மை போட்டா கண்ணு உள்ள போன மாதிரி இருக்குது. ஆமா, முகமே வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஆசையா இருக்கும். சும்மா வாங்கி வச்சுக்கிறது, போடுறது இல்ல. சும்மா இந்த மாதிரி வீட்டுல போட்டு பாக்குறது. வீட்டுல இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு நம்ம முகம் கழுவிட்டு போனோம்னு வச்சுக்கோ, நம்ம கண்ணுல வந்து எதுவுமே இருக்காது. ஆனா ஒரு மாதிரி முகம் நல்லா இருக்கும். போட்டு பாக்குறது வாங்கி வீணாதான் போகுது.
ம். இதுதான் நான் மேக்கப் ஐட்டம் வாங்குனது. அது சரி. பரவால்ல. வாங்கி போட்டா பரவால்ல. ம். ம். ஆம். ஆசையா தான் இருக்கு. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லா மாரியும் நல்லா ஆமா. போட்டுக்கணும்னு, அது போடுறதுக்கு முடியல. அது போடுறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. போயிட்டு ஆ. வந்தோனே தேங்காய் எண்ணெய போட்டு ஆமா. தேய்க்கிறது அது அதுக்கு மேல கொடுமையா இருக்குது. உண்மதான். கிளீன் பண்ணணும். மேக்கப் பண்றதோட கிளீன் பண்ணணும். நல்லா ஃபேஸ் அப்பதான் நல்லா இருக்கும். எல்லாம் மேக்கப் போட்டுக்கிறாங்கன்றாங்க. அந்த ஆமா. மேக்கப் போடுறது மட்டும் என்ன ஈஸியான விஷயமா அது? ஆமா. அதையும் போடுறதுக்கு அவ்வளோ நேரம். போயிட்டு வந்து அத தேய்ச்சு கழுவுறதுக்கு அம்புட்டு நேரம். ஒரு 2 தடவ போட்டேன். அத அது சரி. நானே போடல. போட்டு விட்டாங்க. அது சரி. அதுக்கப்புறம் இந்த அப்படியே கிடக்குது. எல்லாம் அதே மாரிதான். மேக்கப்க்கு வந்து போடணும்னு ஆசைப்பட்டுக்கிறான் இல்லன்னா ஆசைப்படுறாங்க. நம்மள்ட்ட இருந்தா போடலாம்னு தோணுது. ஆமா. வாங்கி வச்சுட்டு போடுறதில்ல. உண்மதான். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் அதெல்லாம் வந்து போடுவாங்க. அப்புறமும் இல்லாம ஒரு நாள் போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்தா என் முகம் பார்த்தா சும்மா இருந்தா கூட நல்லா இருக்க மாரி இருக்கு. இந்த மேக்கப் போட்டோனே வித்தியாசமா இருக்க மாரி எனக்கே பிடிக்கல. போய் சோப் போட்டு முகம் கழுவிட்டு திருப்பி பழைய மாரி நான் எப்பயும் இருக்க மாரியே அந்த மாரி அத பண்ணிட்டேன். போட்டு போட்டு நம்ம பழகுனோம்னா வந்து கொஞ்சம் தெரியும். புதுசா போடுறப்ப அப்படிதான் இருக்கும். முக்கனியும் அப்படிதான் சொல்லுச்சு. போட்டு போட்டு பழகணும் ஆ. அப்படின்னுச்சு. பார்த்தா நம்ம வந்து லிப்ஸ்டிக்கே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல போடுறப்போ ஒரு மாரி இருக்கும். அப்புறம் போட்டு போட்டு இப்ப பழகவும் தெரியல. அதே மாரி தான் நானு மேக்கப்பும். இது வந்து எதுக்கு போடணும்னு நெனச்சேன்னா, முகம் வந்து ட்ரை ஆயிருது. அப்ப என்ன செஞ்சாலும் அந்த மாய்ஸ்சரைஸ் போட்டாலும் சரியா வரல. சரி இந்த மாரி ஏதாவது கொஞ்சம் போடலாம். ஃபோட்டோ, வீடியோக்குலாம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்குனேன். ஆனா ஆ. அந்த மாய்ஸ்சரைஸ் போட்டா அது வந்து அந்த கொஞ்சம் சீரம் வந்து செம சூப்பரா இருக்கும் ம். சீரம். இது மாரி அதனால தான் அந்த கடைக்கு போனா நானும் இது மாரி சீரம் வாங்கி போடணும். எனக்கும் ட்ரை ஸ்கின்னு. ம். ஆனா சீரம் செம சூப்பரா இருக்கு. இது மாரி சீரம் வாங்கி யூஸ் பண்ணா நல்லாருக்கும். ம். இது மாரி சீரம் யூஸ் பண்ணிக்கிட்டு லைட்டா பவுடர் அடிச்சுக்கலாம். ம். அப்படி லைட்டா நீங்க பவுடர் அடிச்சா ரொம்ப ட்ரை ஆகாது. அது நம்ம இஷ்டம் தான். உனக்கு புடிச்சுச்சுன்னா கன்சீலர் யூஸ் பண்ணலாம். நாங்கலாம் யூஸ் பண்றது ப்ரொசீஜர் பிரகாரம் யூஸ் பண்ணுவோம். இப்ப நீங்கலாம் யூஸ் பண்றது சும்மா ஒரு ஃபங்ஷனுக்கு சும்மா இது பண்ணா அப்ப வந்து ஒ ஒரு சில இத நீங்க ஸ்கிப் பண்ணிறலாம். பண்ணிட்டு போட்டுக்கலாம். ம். அழகா இருக்கும். ஆனா அது மாரி போட்டு ட்ரை பண்ணி பாரு. எனக்கு இன்னும் அது அழகா தெரியுவ. எனக்கு அது போட்டாவே முகமே வித்தியாசமா இருக்கு. சாதாரணமா இருக்கும்போது போட்டா ஃபோட்டோ, வீடியோ நல்லா இருக்க மாரி இருக்கு. ம். ஆனா எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. எனக்கு என்னவோ டிஃபரண்டா தெரியிற மாரி இருக்கு மேக்கப் போட்டா. அதுதான் நம்ம போட்டு போட்டு இது பழகணும். மேக்கப் கூட இல்ல. லைட்டா தான். நீ ஒரு அதுதான். நாள் எல்லாமே போட்டு ஆமா. நம்ம ஆ. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நாள் போட்டு விடு எனக்கு. ஆ போட்டு விடுறேன் நான். நம்ம வந்து நாளைக்கு எங்கேயாவது வெளிய போனோம்னா, அந்த ம். மாரி நீ போட்டு விடு. சரி போட்டு விடுறேன். யாராவது போட்டா அந்த மாரி போட்டுக்கலாம். இப்ப நான்லாம் நானே தான் போட்டுக்கிறேன். உனக்காச்சும் நான் போட்டு விடுறேன். எனக்கு யாருமே போட்டு விடுறதே இல்ல. எனக்கு சிவி வந்தா சிவி போடுவான். மருமக வந்தா மருமக போட்டு விடுவாங்க. பரவால்ல.